விவரம் வரும். பேசுறது கேக்குதா? குட் மார்னிங். குட் மார்னிங். யாரெல்லாம் வெளியூர்ல இருந்து வரீங்க? சூப்பர். இன்னைக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவார்டு வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அவார்டு வாங்குறவங்கள பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த கம்பெனி எப்படி இருக்கு, இந்த கம்பெனி ஆர்கனைஸ் பண்றது மீட்டிங் எப்படி இருக்கு, உண்மையாலுமே லீடர்ஸ்லாம் இருக்காங்களா, உண்மையாலுமே வந்து சொல்லியிருக்கோம். பாத்தீங்களா? யாரெல்லாம் பாத்தீங்க? என்ன ஒரு சிலர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. யாரெல்லாம் பாத்தீங்க? நல்லா ஓகே ஓகே. இப்போ பாருங்க, இந்த மீட்டிங்ஸ், இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நவீன் வந்து இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து கார் வந்து புதுசாக வாங்கியிருக்காரு. வெஸ்டேஜில் கார் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டே தனியாக தராங்க. அதில் வந்து நம்ம ஃபண்டு வந்து குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? 30,000 50,000 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் அந்த கார் ஃபண்டு குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அது மாதிரி வந்து குமுலேட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை கம்பெனிக்கு ஒரு இமெயில் பண்ணி நான் அது மாதிரி கார் எடுக்க போகிறேன், இனிஷியல் அமௌண்ட் கட்டணும், நான் இந்த கார் எடுக்க போகிறேன், கார் புக் பண்ணியிருக்கேன்னு ஒரு 5,000 10,000 அட்வான்ஸ் கார் புக்கிங்க்கு வந்து பே பண்ணிட்டு அந்த ஸ்லிப்போட எடுத்து கம்பெனிக்கு அனுப்பினோம்னா கார் ஃபண்ட் இவ்வளோ நாள் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, 2 லட்சமோ 3 லட்சமோ எவ்வளோ இது வரைக்கும் கார் ஃபண்ட் நமக்கு வந்து கம்பெனியில் ஹோல்ட் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் கார் ஷோரூமில் நம்ம வந்து இனிஷியல் அமௌண்ட்டாக பே பண்ணி அதுக்கு அடுத்தடுத்த மாதம் வந்து இஎம்ஐயாக மாற்றிக்கிறது. திரும்ப நெக்ஸ்ட் மந்த் வந்து நமக்கு போனஸ் வரும்போதெல்லாம் கார் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு காலமில் ஒரு அமௌண்ட் வருமா, அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம இஎம்ஐ கட்டிக்கிறது. புரியுதுங்களா? இதுதான் பிளான். இப்படி தான் வந்து கம்பெனி வந்து இந்த கார் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க. இது மாதிரி தான் இப்போ வந்து நவீனம் வந்து கார் எடுத்திருக்காரு. ஃபுல் அமௌண்ட்டும் இஎம்ஐ தான். ஒரு சிலர் வந்து குமுலேட்டிவ் வந்து ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் 10 லட்சம் 12 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குமுலேட்டிவ் ஆனதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் 70-80% ரெடி கேஷ் கொடுத்துட்டு மீதி ஒரு 20-30% வந்து இஎம்ஐ போடுவாங்க. 10 லட்சத்தில் வந்து ஒரு 2-3 லட்சம் 30-40% பே பண்ணிட்டு இஎம்ஐ கம்பெனியோட கம்பெனியோட அக்கௌண்ட்டில் உங்கள் பேரில் வந்து அப்படியே வந்து சேவ் குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும். கிளியருங்களா? இப்போ இன்னைக்கு நவீன் வந்து கார் எடுத்திருக்காரு அப்படின்னா இன்னும் வெஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு பெரிய ஒரு ரிச் ஃபேமிலியோ இல்லை வந்து நல்ல ஒரு வெல் எஜுகேட்டடோ இல்லை வந்து நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோ அந்த மாதிரி வந்து பெரிய ஒரு பர்சன் கிடையாது. உள்ளே வரும்போது சாதாரணமாக வந்து உள்ளே வந்து உங்களை மாதிரி தான் இந்த பிஸ்னஸில் 5-8ன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒவ்வொரு படியாக மேலே ஏறி நிறையா தடுமாறி கீழே விழுந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சேரல, பல பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்காரு. இவரோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு தெரியும். இவர் வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து காலேஜ் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டார். எப்படி காலேஜ் ட்ராப் அவுட் ஆகிட்டார்? அப்போ யோசிச்சு பாருங்க, வெளியே வேலைக்கு போனால் யார் வந்து வேலை தருவா, யார் வந்து வேலை கொடுத்தாலுமே வந்து எவ்வளோ வருமானம் வரும், அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ வெஸ்டேஜ் நம்பி வந்தார். வெஸ்டேஜ் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புங்கிறத நம்பினாரு, உறுதியாக நின்று பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முன்னேற்றமும் இல்லை. எந்த ஒரு பிசினஸ்ல எந்த ஒரு குரோத்தும் இல்லை. நான் குவாலிஃபை பிரான்ச் டைரக்டர் குவாலிஃபை ஆகியுமே அதுக்கப்புறம் 6 மாசம் இருக்குமா, 14 மாசம் நான் குவாலிஃபைடாவே டிராவல் பண்ணார். எந்த இன்கமும் இல்லாம டிராவல் பண்ணார். ஓகே, நம்பிக்கை தான், கண்டிப்பா முடியும், என்னால முடியும். ஏன் நான் குவாலிஃபைடா இருந்தாரு? வேணும்னு இருந்தாரா இல்ல ஒர்க் பண்ணாம இருந்தாரா? இல்ல, ஒர்க் பண்ணாருங்க. டெய்லி ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணாரு, ஒர்க் பண்ணாரு. ஆனா என்னமோ தெரியல, ஏதோ ஒரு பிடிப்பு சிக்க மாட்டேங்குது, அவருக்கான டீம் அமைய மாட்டேங்குது, யாரும் நிக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. குழப்பத்திலேயே வந்து டிராவல் பண்ணி விடாம நின்னாரு. பிரான்ச் டைரக்டர் குவாலிஃபை பண்ணி 14 மாசம் தொடர்ந்து நான் குவாலிஃபைடா, எந்த ஒரு இன்கமும் இல்லைனாலும் தொடர்ந்து பிசினஸ்ல இருந்து கத்துக்கிட்டாரு. என்ன புரியலையோ தெரியலையோ கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆக ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பிரான்ஸ் சில்வர்னு அடுத்தடுத்த லெவல் வந்தாரு. மெதுவா இன்கம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. 3 வருஷம் ஆச்சுங்க. 1 lakh per month இன்கம் அச்சீவ் பண்றதுக்கு 3 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் வந்து 1 இயர்ல வந்து 1 lakh அச்சீவ் பண்றாங்க, 6 monthsல அச்சீவ் பண்றாங்க. ஆனா ஒரு சிலருக்கு லேட் ஆகுமே. ஆனா என்ன மோசமாச்சுன்னு நான் கேட்கறேன். 3 இயர்ஸ்ல இப்ப நவீன் வந்து 1 lakh அச்சீவ் பண்ணிட்டாங்க. லேட்டு தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால இப்ப ஏதாவது குறைஞ்சு போச்சா? அதனால இப்ப ஏதாவது வந்து யாருக்கா லாஸா, இல்ல நவீன் ஏதாவது இழந்துட்டாரா, வெளியே போயிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. 3 வருஷத்துல 1 lakh அச்சீவ் பண்ணாரு. தொடர்ந்து 1 lakh இன்கம் எடுக்க ஆரம்பிச்சார். எத்தனை மாசம் 1 lakh இன்கம்? 2 இயர்ஸா தொடர்ந்து 1 lakh இன்கம் எடுக்க ஆரம்பிச்சார். 14 மாசம் நான் குவாலிஃபைடா இருந்து அதுக்கு அடுத்தடுத்த மாசங்கள் மெதுவா குவாலிஃபை பண்ண ஆரம்பிச்சு 1 lakh இன்கம் எடுக்க ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து 2 இயர்ஸா 1 lakh அண்ட் எபோவ் இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம்! இவரை விட நீங்க
பல வகையில பெட்டரா இருக்கலாம். ஓகேவா? நீங்க 2 மாசம் 1 மாசம் வந்து லேட் ஆனாவே நீங்க வந்து மனசை தளர முடியாது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியா நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த வாய்ப்பை தவிர இதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் இருக்கு. இதே வாய்ப்பு தான் உங்க கையிலேயே இருக்கு. நீங்க நம்பிக்கையோட எடுத்து பண்றதுல தான் இருக்கு. நீங்க எப்படி இதை நம்புறீங்கிறதுல தான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குற பார்வையில தான் இருக்கு. உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சதுன்னா உண்மையாலுமே இது வந்து பெரிய வாய்ப்பு. இதை நம்ம கண்டிப்பா பண்ண முடியும்னு நீங்க முழுமையா நம்பினீங்கன்னா உங்களாலே அச்சீவ் பண்ண முடியும். நம்பிக்கையோட பண்ணுங்க. பண்ணலாமா? ஓகே. இப்ப